வெல்கம் டு கிஃப்டாவின் கிளின்ஸ். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டு ஆல் த ஃபாதர்ஸ். நான் ஏன் இந்த வீடியோ இன்னைக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய தகப்பனாரை நாங்கள் இழந்து 10 வருடங்கள் ஆகிறது. இந்த வீடியோ மூலமாக ஒரு சின்ன கருத்தை பார்க்கலாமா? ஒரு பெரிய கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு மரம் இருக்குது, பெரிய மரம், அனைவருக்கும் நிழல் கொடுக்குது. ஒரு நாள் புயல்ல அது விழுந்துருச்சு. அந்த மரத்தின் விதைகள் மண்ணில் விழுந்து புதிய மரங்களாக வளர ஆரம்பிக்குது. அப்போ ஒரு சின்ன பையன் கேட்குறான், மரம் இல்லாமல் போயிடுச்சே. அவனுடைய அம்மா சொல்கிறாங்க, மரம் போயிட்டாலும் அதன் ஆசீர்வாதம் புதிய மரங்களாக வளர்கிறதேப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா அன்று இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய ஜெபம், அன்பு, உழைப்பு, நல்ல குணங்கள் இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கும் இல்லையா? நீதிமொழிகள் 20:7 சொல்லுகிறது, நீதிமான் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பின்வரும் அவன் பிள்ளைகள் பாக்கியவான்கள் என்று. இது எவ்வளோ அருமையாக இருக்குது இல்லையா? அப்பா இல்லாதவர்களுக்காக ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்ல ஆசைப்படுறேன். அப்பா இல்லாதனால உங்கள் மதிப்பு குறையாதுங்க. உங்கள் கண்ணீரை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. நீங்கள் மற்றவர்களை விட பலவீனமானவர்கள் அல்ல, நீங்கள் தான் பலமானவர்கள். நீங்கள் கடந்து வந்த வழி ஒரு நாள் மற்றவர்களுக்கு ஆறுதலாக மாறும். உங்கள் கதை சோகத்தில் முடிவதில்லை, தேவனுடைய கிருபையில் அது நல்ல முறையில் தொடரும். ரோமர் 8:28 சொல்லுகிறது, தேவனை நேசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று. அப்பா என்று அழைக்கும் குரல் மௌனமானாலும் அன்பின் நினைவுகள் இதயத்தில் வாழ்கின்றன. கண்ணீரின் இரவுகள் நீண்டாலும் தேவனின் கரங்கள் என்னை தாங்குகின்றன. நான் அனாதை அல்ல, பரலோக பிதாவின் பிள்ளை நான். வலி என்னை உடைக்கவில்லை, அது என்னை வலிமையாக்கியது. ஒரு நாள் நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? யோசித்து பாருங்க, அப்பாவை இழந்தேன், ஆனால் நம்பிக்கையை இழக்கவில்லை, ஏனெனில் தேவன் என்னோடு இருந்தார். உங்க அப்பா உங்க கையை சில ஆண்டுகள் பிடித்து வழிநடத்தி இருப்பார், ஆனால் தேவன் உங்கள் இதயத்தை வாழ்நாள் முழுவதும் அவர் பிடித்து கொண்டு என்ன பண்ணுவாரு? வழி நடத்துவாராங்க. நம்முடைய பூமிக்குரிய தந்தை நம்மை விட்டு பிரிந்தாலும் பரலோக தந்தை நம்மை விட்டு பிரியாமலே இருப்பார், நம்ம கூடயே இருப்பார். ஏன்னா பரலோக பிதாவின் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கும் தேவனின் பிள்ளையாம் நாம். அப்பாவினுடைய அன்பு நினைவில் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அவர் விதைத்த எல்லா நல்ல பண்புகளும் நமக்குள்ள பாரம்பரியமாக வாழ வேண்டும். அதே போல தான் ஆண்டவராகிய கிறிஸ்துவும் கூட அவர் சொல்கிறார், நான் உன் கூடையே இருக்கிறேன் மகளே, மகனே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி அவர் உங்களை அணைக்கிற அணைப்பில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் மகிழ்ந்துருங்க. ஆண்டவருக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க. எனக்கு அன்பான அப்பாவை தந்த தேவனுக்கும் அப்பாவை இழந்த பின்பும் என்னை தாங்கும் தேவனுக்கும் நன்றி என்று சொல்லுவோமாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க.